ஈன்ற தெல்லமுதாய் தித்திக்கும் கொஞ்சம் தமிழ் மொழியில் சத்திய சோதனை எனும் தலைப்பில் நாடகம் அரங்கேற்ற வருகிறார்கள் நம் ஸ்ரீகிருஷ்ண சர்வதேச பள்ளி மாணவர்கள். மூவேந்திரங்களின் முதல்வர், ஈரேழு உலகத்தின் அதிபதி, பாவ புண்ணியங்களின் பரம்பொருள், இமயத்தின் உயரம் எங்கள் மாவீரர் யம தர்மராஜா வரார் வரார் வரார். என் உயரமே 2.5 தான்டா. நான் இமயத்தின் உயரமா? நல்லா பண்றீங்கடா. விசித்திரகுப்தா, எனக்கு இதே வயசு என்ன? பாவம் பண்றவங்களெல்லாம் நரகத்துக்கும் புண்ணியம் பண்றவங்களெல்லாம் சொர்க்கத்துக்கும் அனுப்பணும். தர்ம பிரபு பிரம்மச்சுடியை காணும், பூலோகத்தில் விழுந்து விட்டது. ஒரே தொல்லையா போச்சடா. கவலைப்படாதீங்க பிரபுவே, இதோ உங்களை மகிழ்விக்க ரம்பை வருகிறார்கள். ரம்பையை கூட்டிட்டு வாங்கடா, சந்திரமுகியை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. மா நீ கிளம்புமா. நீ கிளம்புமா, படா பஜாரா இருக்குதுப்பா. அப்பாடா, பூலோகத்துக்கு வந்தாச்சு. சரி சரி, பேச்சை விடுங்கள் பிரபுவே, எனக்கு இப்ப மிகவும் பசிக்கிறது பிரபுவே. இது ஒன்றும் யமலோகம் இல்லை, கையை அசைத்தவுடன் உணவு வருவதற்கு. வாருங்கள், அங்க இருக்கும் மானிடர்கள் கிட்ட போய் கேட்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோம் டூர் எலபரேய ஸ்டார்ட் பண்ணலாமா? இதுதான் நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ். அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு வாசல்ல ஒரு நாடக கும்பல் வந்திருக்காங்க. ஹாய், எல்லாரும் அவங்கள பார்த்து ஹாய் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம வீட்டோட ஹால். அம்மா அம்மா எங்க கூட வந்து விளையாட வாங்கம்மா. போமா, போய் பக்கத்து வீட்டவங்க கிட்ட பாட்டு கத்துக்கோ. என்ன டிஸ்டர்ப் பண்றதே தான் உனக்கு வேலை. அங்கிள் அங்கிள் எனக்கு பாட்டு வா வா. அங்கிள் நீங்க என்ன பேட் டச் பண்றீங்க? நான் வீட்டுக்கே போறேன். இப்போ மட்டும் நம்ம கிட்ட பிரம்மச்சுடி இருந்தா நான் எவனையோ தூக்குறதுக்கு இவனை தூக்கிருப்பேன்டா. பிரபுவே, கைபேசி நமக்கு தான் அடிமையாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கு வாழும் மானிடர்கள் கைபேசிக்கு அடிமையாக இருக்கிறார்கள். என்ன செய்வது பிரபுவே? கலிகாலத்தில் நடக்கும் சத்திய சோதனை அல்லவா? இது அம்மா அப்பா கிட்ட சொன்னா உங்களுக்கு கேட்கறதுக்கு நேரமே இல்லை. ஆனா நான் கண்டிப்பா எங்க மேம் கிட்ட சொல்லுவேன். இதை பத்தி ஏற்கனவே எங்க மேம் பேசியிருக்காங்க. நம்மளுக்கு முன்ன பின்ன தெரியாது. யாருன்னா சாக்லேட் பிஸ்கெட் கொடுத்தாலோ ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னாலோ அவங்க பக்கத்துல போகவே கூடாது. யாருன்னா நம்மள பேட் டச் பண்ணா இன்னும் என்ன டச் பண்ண அப்படிங்கன்னு சத்தமா சொல்லணும். அந்த இடத்துல இருந்து ஓடி வந்து யார்கிட்ட இருந்தா நம்ம பாதுகாப்பா இருப்போமோ அவங்க கிட்ட போய் சொல்லணும். இதை சொல்ல யாருமே பயப்படக்கூடாது. ஏன்னா தப்பு பண்றவங்க தான் பயப்படணும். நம்ம தைரியமா இருந்தாதான் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இது கூடவே நம்மள நாமே பாதுகாத்துக்கொள்ள சில தற்காப்பு கலைகளையும் கத்துக்கணும்னு எங்க மேம் சொல்லியிருக்காங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அம்முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. என பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் நம்ம தைரியமா இருக்கணும்ன்றது தான் எங்க மேமோட ஆசையும்
கூட. தர்மபிரபு, இது என்ன பிரமாதம்! இதை விட சிறப்பெல்லாம் இந்த பூலோகத்துல நடக்குது. வாங்க அதை பார்ப்போம். வாங்க சித்தப்பா, வாங்க வாங்க. இந்தாங்க சித்தப்பா. ஆமா, பசங்க எங்கம்மா? தருண் டியூஷன் முடிச்சிட்டு கராத்தே கிளாஸும் ஸ்விம்மிங் கிளாஸும் போயிட்டு தான் வருவான். லேக்கா, இங்க வாமா. தோ வரேம்மா. Butterfly, butterfly, where are you going? Where are you going? Out in the garden, out in the garden. Butterfly, butterfly. சமத்து ரொம்ப அழகா பாடிக்கினே டான்ஸ் ஆடுறியம்மா. இதெல்லாம் என்னோட ஆசை இல்லை தாத்தா, எங்க அம்மாவோட ஆசை. எங்க அம்மா அப்பா ஸ்கூல் போகும்போது பாட்டு கற்றுக்கணும், டான்ஸ் கற்றுக்கணும், ஹிந்தி கற்றுக்கணும், ஃபஸ்ட்டு 3 ரேங்க்குள்ளே எடுக்கணும். இதெல்லாம் அவங்களுக்கு நடக்கவே இல்லை. இப்போ அதெல்லாம் என்னை வச்சு தீர்த்துக்கிறாங்க. எங்களை குழந்தையாவே விளையாட விடுவதில்லை. ஆக மொத்தத்தில் நாங்களாவே இல்லை. குழந்தையும் தெய்வமும் ஒன்றுதான் இந்த பூலோகத்துல சொன்னார்கள். அப்புறம் ஏன் இந்த குழந்தைங்களை இவ்வளோ துன்புறுத்துறாங்க? சித்ரகுப்தா, இப்போ மட்டும் நம்ம கிட்ட பிரம்மச்சுடியும் தான் நான் பேசிக்கிட்டே இருந்திருப்பேன். நல்ல வேலை நான் உங்கள் வீட்டில் பிறக்கலை. எங்கள் வீட்டிலையும் சரி, எங்கள் பள்ளியிலையும் சரி, எங்களை யாருமே கட்டாயப்படுத்த மாட்டாங்க. ஆனால் எங்களோட திறமைகளை கண்டுபிடிச்சு எங்களை சரியான முறையில் வழி நடத்தவும் செய்வாங்க. அப்படியா? அப்படி எந்த ஸ்கூலில் படிக்கிற? உன்னோட ஸ்கூல் பேர் என்ன? என்னோட ஸ்கூல் பெயர் ஸ்ரீகிரி சர்வதேச பள்ளி. வெறும் ஏட்டுக்கல்வி மட்டும் இல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா திறன்களையும் என் பள்ளியிலேயே சொல்லித்தராங்க. அப்படியா? அப்படி என்ன சொல்லித்தராங்க? மாணவர்களின் திறன்களை வளர்ப்பதற்காக தமிழ் கிளப், இங்கிலீஷ் கிளப், மேக்ஸ் கிளப், சயின்ஸ் கிளப், சோஷியல் கிளப், ரோபோட்டிக்ஸ் கிளப், ஸ்பெல் பி, இங்கிலீஷ் ஒலிம்பியாட், மேக்ஸ் ஒலிம்பியாட், சயின்ஸ் ஒலிம்பியாட், சோஷியல் ஒலிம்பியாட் போன்ற போட்டித் தேர்வுகளையும் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் பள்ளியில் 2 பெரிய நூலகம், 4 ஸ்டெம் லேப், R&D, பயாலஜி லேப், மிகப்பெரிய விளையாட்டு மைதானமும் இருக்குது. எங்களுக்கு பாடம் தொடர்பாக எவ்வளவு சந்தேகம் வந்தாலும் எங்கள் ஆசிரியர்கள் என் சந்தேகத்தை தீர்த்து வைப்பாங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் தேர்வில் முதல் மதிப்பெண் எடுக்கும்போது எங்களுக்கு பரிசுகளை கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும் செய்வாங்க. அது மட்டும் இல்லைக்கா, மியூசிக், டான்ஸ், யோகா, செஸ், கராத்தே, அத்லெட்டிக், ஆர்ச்சரி, ஃபுட்பால், கிரிக்கெட், ரோபோட்டிக்ஸ்னு நிறைய இருக்கு. இந்த சின்ன வயசுலயே நாங்கள் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இன்டர்நேஷனல் லெவல் வெற்றி பெற அளவுக்கு அதுக்கான வாய்ப்புகளையும் அதுக்கான பயிற்சிகளையும் எங்கள் பள்ளியிலேயே தர்றாங்க. நாங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, ஸ்கூல்லையும் ஹாப்பியாக தான் இருப்போம். அப்போ நாங்கள் ரொம்ப லக்கி தானே. இந்த உலகத்தில் எவ்வளவுதான் கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் நிறைய நல்ல விஷயங்களும் நடக்குது. பெற்றோர்களே, நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் உங்கள் குழந்தைகள் ஸ்ரீகிரி சர்வதேச பள்ளியில் படிக்கின்றார்கள். இந்த பள்ளிக்கூடத்தில் கல்வி மற்றும் ஒழுக்கத்தையும் கற்றுத் தருகின்றார்கள். இந்த பள்ளிக்கூடத்தில் இதே மாதிரி எல்லா இடங்களிலும் ஒழுக்கத்தை கடைபிடித்தால் அடுத்த தலைமுறையினர்கள் தவறு செய்வது குறைந்துவிடும். எனக்கும் வேலையே இருக்காது. அனைவரையும் பல்லாண்டு காலமாக ஆசீர்வதிக்கின்றேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் தெரிவிப்பவர் எஸ் மிதுன்வேல். அடடே, நாடகமே முடிஞ்சு போச்சே, அப்படி என்னப்பா முக்கிய செய்தின்னு யோசிக்கிறீங்களா? உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குதுங்க. ஆமாங்க, இந்த நாடகத்தின் மூலமா 2 முக்கியமான செய்திகளை உங்க கவனத்திற்கு கொண்டு வரோம். முதலாவது செய்தி, பாலியல் வன்கொடுமை பற்றிய விழிப்புணர்வு. ஹெல்மெட் போடாமல் வேகமாக பைக் ஓட்டுறது, சார்ஜ் போட்டுக்கிட்டே ஃபோன் பேசுறது, இது போன்ற ஆபத்தான செயல்களை எப்படி தடுக்கிறோமோ அதே மாதிரி தாங்க நம்ம உடம்புக்கு வர பாலியல் வன்கொடுமை போன்ற ஆபத்துகளையும் தடுக்க முன்வரணும். குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை பற்றி புரிதலையும் விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்தணும்.
அதற்காக தான் ஒவ்வொரு பாட புத்தகத்தின் பின்புற அட்டையிலும் குழந்தை உதவி எண் அச்சிடப்பட்டுள்ளது. இந்த மாதிரி பாலியல் சார்ந்த துன்புறுத்தல்கள்லாம் எங்கள் வீட்டில் நடக்கலை, எங்கேயோ தான் நடக்குது அப்படின்னு ஒரு சாதாரண செய்தியாக நினச்சி ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் டிபிஎம் மாற்றுறதுனால எதுவும் மாற போகிறது இல்லைங்க. குற்றத்தை தடுக்கணும்னா நாம் பொதுநலமாக செயல்பட்டு குழந்தைகள் மீது கவனத்தை செலுத்தணும். அப்போதாங்க உண்மையான மாற்றமே நிகழும். இரண்டாவது செய்தி, தனித்திறமைகளை வளர்த்தல். உங்களால் அந்த உலகத்துக்கு வந்தவங்க தான் குழந்தைகள். அதற்காக உங்களோட கனவுகளையும் லட்சியங்களையும் அவங்க மேலே திணிக்காதீங்க. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு தனித்திறமைகள் இருக்கும். அப்துல் கலாம் ஐயாவே கனவு காணுங்கள், ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல, உன்னை தூங்க விடாமல் பண்ணுவது எதுவோ அதுவே லட்சிய கனவு என்றார். ஆகவே பெற்றோர்களாகிய நீங்கள் குழந்தைகளின் கனவு மெய்ப்பட ஊக்கப்படுத்துங்கள். அடுத்ததாக, குழந்தைகளின் மன அழுத்தத்தை போக்கி மகிழ்ச்சியான சமூகத்தை உருவாக்குதல். தாத்தாவின் கைபிடித்து பள்ளிக்கும் பூங்காவிற்கும் செல்லும் குழந்தைகள், மாலையில் சத்தான உணவுடன் பாட்டியின் கதை கேட்டு வளரும் குழந்தைகள் எவ்வித தவறான பாதிப்பின்றி மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் தனது கருத்துக்களை பகிர்வதற்கு கூட அன்பான முதியோர்கள் இல்லை. தனிமையில் வளரும் குழந்தைகள் மன அழுத்தத்துடன் தவறான பாதையில் தள்ளப்படுகிறார்கள். ஆகவே பெற்றோர்களாகிய நீங்கள் குழந்தைகளுக்கு விழிப்புணர்வையும் முதியோரின் அன்பான அரவணைப்பையும் கொடுத்து பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்.